சென்னை தாம்பரம் அடுத்த மணிமங்கலம் வரதராஜபுரம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் பரத், சீனு. இவர்கள் இருவரும் கல்லூரியில் பயின்று வரும் நிலையில் துக்க நிகழ்ச்சிகளில் கானா பாடல்கள் பாடி வந்துள்ளனர். இந்த நிலையில் மே 16ஆம் தேதி இரவு ஒரகடம் அருகே நடைபெற்ற துக்க நிகழ்விற்காக கானா பாடல் பாட சென்றுள்ளனர். நிகழ்ச்சி முடிந்த பிறகு படப்பை அடுத்த அம்மனம்பாக்கம் கிராமத்தில் தங்களது நண்பன் லோகேஷ் வீட்டிற்கு வந்து தங்கியுள்ளனர். இந்த நிலையில் 3 இருசக்கர வாகனங்களில் ஹெல்மெட் அணிந்தபடி வந்த மர்ம கும்பல் திடீரென வீட்டில் நுழைந்து பரத் மற்றும் சீனுவை சரமாரியாக கத்தியால் வெட்டி சாய்த்துள்ளனர். தடுக்க முயன்ற லோகேஷின் தந்தை மோகனையும் அந்த நபர்கள் கத்தியால் வெட்டியதால் அச்சமடைந்த குடும்பத்தினர் ஓர் அறைக்குள் சென்று கதவை மூடி தப்பித்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து இருவரையும் சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு அந்த கும்பல் அங்கிருந்து தப்பித்துச் சென்றுள்ளது. இதனால் இருவரும் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்த நிலையில் இதுகுறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. நிகழ்விடம் வந்த போலீசார் இருவரின் உடல்களையும் கைப்பற்றி உடற்கூறு ஆய்வு செய்ய குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கொல்லப்பட்ட இருவர் மீதும் எந்த ஒரு குற்ற வழக்குகளும் இல்லை என போலீசார் தெரிவித்ததோடு கானா பாடல் பாடும் கல்லூரி நண்பர்களான பரத், சீனுவை வெட்டி கொலை செய்ய என்ன காரணம் என மர்ம கும்பலின் பின்னணி குறித்து மணிமங்கலம் துணை ஆணையாளர் சுந்தர் தலைமையிலான போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாலிமர் செய்திகளுக்காக தாம்பரம் செய்தியாளர் வசந்த். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.